வணக்கம். உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். நாம் இப்போது பார்க்க இருப்பது மனிதனும் குணாதிசயமும் என்ற தலைப்பில். மனிதனும் குணாதிசயம் என்பது பொதுவாக மனிதனின் இயல்புகள், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதனோட கேரக்டர். ஒவ்வொரு மனிதர்களும் இயல்புகள், குணாதிசயங்கள் எப்படி வேறுபடுகின்றன என்பதை பற்றி இந்த கட்டுரையில் விளக்கமாக நாம் காண்போம். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமா? உங்களது செயல்பாடுகளினால் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி நீங்கள் அறிவீர்களா? மனிதனும் குணாதிசயமும். இந்த உலகில் வாழும் நம்மில் பல பேருக்கு அவர்களுடைய சொந்த குணங்கள், இயல்புகள் தெரிவதில்லை. அவர்களின் குணத்தால் வெளிப்படுத்தும் சொற்களாலும் செயல்களாலும் அவர்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை அறியாமலே வாழ்கிறார்கள். அவர்களின் சொந்த குணங்களை பற்றி அவர்களுக்கு தெரியும் போது அவர்கள் கூறும் சொற்களாலும் அவர்களது செயல்பாடுகளாலும் அடுத்தவர்கள் எவ்வளவு காயப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். அவர்களை சுற்றி உள்ளவர்களையும் அடுத்தவர்களின் குணங்கள், இயல்புகள் தெரியும் பொழுது அவர்களுடன் பழகுவதும் வீண் வாதங்களை தவிர்ப்பதும் அவருடைய இயல்பை மாற்றிக்கொள்வதும் விளக்குவதே இந்த கட்டுரையின் நோக்கமாகும். மனிதனும் குணாதிசயமும், அதாவது மனிதனின் இயல்புகளும் பண்புகளும். இந்த தலைப்பானது சற்று வித்தியாசமாக இருக்கும். நாம் இதுவரை ஒரு மனிதனின் குணாதிசயங்கள், இயல்புகள் நாம் வாழும் வளரும் சூழ்நிலையை பொறுத்தே அமைகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இந்த கட்டுரையில் காணும் அனைத்து காரணங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதில் சில சதவீதங்கள் மாறுதல் இருக்கக்கூடும். இது ஒரு ஆய்வு கட்டுரை மட்டுமே. இதில் பலதரப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடும். இதில் ஆண்கள், பெண்கள், இளையவர்கள் என்று வகைப்படுத்தி பார்க்க தேவையில்லை. இந்த கட்டுரையானது ஜோசியங்களோ ராசிகளோ அடிப்படைகள் அல்ல. கடந்த 30 வருடங்களாக தொடர் தேடுதலால் பல மனிதர்களை சந்தித்து அவருடன் உரையாடி அவர்களின் இயல்பினை அறிந்து அவர்கள் குடும்பத்தில் எத்தனையாவது குழந்தையாக இருப்பார்கள் என்பதை அறிந்து இறுதி முடிவை எட்டியுள்ளேன். குடும்பத்தில் முதல் என்பது முதல் குழந்தை. முதல் குழந்தை என்றால் முதல் பிள்ளை. இரண்டாவது குழந்தை என்பது இரண்டாவது பிள்ளை. மூன்றாவது குழந்தை என்பது மூன்றாவது பிள்ளை என்று கணக்கெடுத்துக் கொள்ள வேண்டும். குழந்தை என்பது குடும்பத்தில் பிறந்த வரிசை, அதாவது பிறப்பின் அட்டவணையே. இதில் எல்லாவற்றை பற்றி வரிசைப்படுத்த எண்ணினாலும் நமது சமுதாயத்தில் அதிக குடும்பங்களில் 2 குழந்தைகளும் சில குடும்பங்களில் 3 குழந்தைகளும் உள்ளன. இதற்கு மேற்பட்ட குழந்தைகள் உள்ள குடும்பம் குறைவாக இருப்பதாலும் அவர்களை ஆய்ந்து அறிவதில் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாலும் மற்றவர்களே அறிய முடியவில்லை. இதுவும் ஒரு குறையே. என்னால் முடிந்தவரை விருப்பு வெறுப்பற்று உண்மையை கூற முயன்றுள்ளேன். உங்கள் குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த குழந்தைகள் மாறுபட்ட குணாதிசயங்கள், இயல்புகள் இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ள குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளோடு குணங்கள், இயல்புகள் ஒரே மாதிரியாக ஒத்துப்போகிறது என்றால்
உங்களால் நம்ப முடிகிறதா? இது நாம் பிறந்து வளரும் வாழும் சூழ்நிலையை பொறுத்து நமது குணாதிசயங்கள், நமது இயல்புகள் தீர்மானிக்கின்றன. இப்பொழுது சொல்லப்படும் காரணமானது குடும்பங்களில் ஒரு குழந்தை மட்டும் இருப்பவர்களுக்கு அன்று. பல குழந்தைகள் கூட்டாக ஒன்றிணைந்து வளரும் போது அவர்கள் சூழ்நிலையால் ஏற்படும் மாற்றங்களும் குழந்தைகளின் குணாதிசயங்களில், இயல்புகளில் மாறுபடுகிறது, மேலும் செழுமை அடைகின்றது. அதுபோல குடும்பங்களில் குழந்தைகளை கணக்கிடும் போது பிறந்து சில காலங்களே வாழ்ந்த இறந்த குழந்தைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு குழந்தையானது பிறந்து இந்த உலகில் உயிருடன் வாழ்ந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் கூட பிறந்த சகோதரரோடு ஒரு போட்டியாளராக இருந்திருப்பார்கள். அவர்களை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த சில வருடங்களில் நம் குடும்பங்களில் அதிகபட்சமாக ஒரு குழந்தை மட்டுமே உள்ளன, அல்லது 2 குழந்தைகள் மட்டுமே உள்ளன. சில குடும்பங்களில் 3 குழந்தைகள் இருந்திருப்பார்கள். ஆகவே இவர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இதில் கூறப்படும் காரணங்கள், அதன் விளக்கங்கள், அதனால் ஏற்படும் மாற்றங்கள், விளைவுகள், சூழ்நிலைகள் இறுதியில் விளக்கமாக எடுத்துரைக்கப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரே குழந்தைகள் மட்டும் இருப்பவர்களை பற்றி தனி கட்டுரையாக இறுதியில் சமர்ப்பிக்கப்படும், விளக்கமாக கூறப்படும். இந்த கட்டுரையை முழுவதுமாக கவனித்தால் மட்டுமே இதன் மெய்ப்பொருள் அறிய முடியும். காரணமும் விளக்கமும் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டுரையின் நோக்கமானது சூழ்நிலைதான் மனிதனின் குணாதிசயங்களை தீர்மானிக்கின்றன என்பதை விரிவாக விளக்கவே. மாறுபட்ட சூழ்நிலையில் வளரும் குழந்தைகள் பல மாறுதல்களில் இருக்கக்கூடும். இந்த கட்டுரையில் கூறுவது போல் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை இருக்கும் பட்சத்தில் அதன் குணாதிசயங்கள் மாறுபட்ட தன்மையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் இருக்கும்போது அதன் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசப்படும். ஒரே குடும்பத்தில் 3 குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அதன் குணாதிசயங்கள் சில வேறுபாடுகள் இருக்கக்கூடும். ஒரே குடும்பத்தில் 3க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அதன் குணாதிசயங்கள் வித்தியாசப்படும். கூட்டு குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் பல குடும்பங்கள் ஒன்றிணைந்து வளரும் போது அதன் சூழ்நிலையும் மாறுபட்டு இருக்கும், போட்டிகளும் மாறுபட்டு இருக்கும், அதிகாரங்களில் பல வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் பொதுவாக நம் குடும்பங்களில் அதிகபட்சமாக ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தைகள் இவையே உள்ளன. இந்த கட்டுரையில் நாம் விளக்குவது அதிகபட்சமாக 2 குழந்தைகள், 3 குழந்தைகள் உள்ள குடும்பங்களை பற்றியே விளக்குகின்றோம். ஒரு குழந்தை உள்ள குடும்பத்தை இறுதி அத்தியாயத்தில் பார்ப்போம். நாம் இந்த கட்டுரையில் 2 குழந்தை, 3 குழந்தை உள்ள குடும்பத்தையே கணக்கில் எடுத்துள்ளோம். ஏனெனில் இந்த 2 குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் குணாதிசயங்கள் சிறு வேறுபாடுகள் மட்டுமே உள்ளன. ஒரே ஒரு குழந்தை உள்ள குடும்பத்தில் குழந்தையின் குணாதிசயங்கள் பல மாறுதல்கள் தென்படுவதால் அதை தனி கட்டுரையாக விளக்கி கூறினால்தான் நன்றாக இருக்கும். சிறு வித்தியாசங்கள். குடும்பத்தில் 2 குழந்தைகள். முதல் குழந்தை குணாதிசயங்களில் எந்த மாறுதலும் காணப்படுவதில்லை. 2வது குழந்தையில் மட்டும் சற்று வித்தியாசம். தனக்கு பிறகு அதிகாரம் செலுத்த யாரும் இல்லாததால்
மூன்றாவது குழந்தையின் குணாதிசயங்களும் சிறிய அளவில் இரண்டாவது குழந்தையில் தென்படுகிறது. குடும்பத்தில் 3 குழந்தைகள். முதல் குழந்தையின் குணாதிசயங்களில் எந்த வேறுபாடும் தென்படவில்லை. இரண்டாவது குழந்தையின் குணாதிசயத்தில் சற்று வித்தியாசம் தென்படுகிறது. இரண்டாம் குழந்தைக்கு அடுத்து 3ஆம் குழந்தை இருப்பதால் தனது அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பதால் இரண்டாம் குழந்தை குணாதிசயத்தில் சற்று வித்தியாசம் தென்படுகிறது. 3வது குழந்தை பிறந்தவுடன் பெற்றோரின் கண்டிப்பு, அரவணைப்பு இதுவும் இல்லாததால் தான் தனித்து விடப்பட்ட நிலையில் தனது 2 சகோதரர்களின் ஆளுமையின் கீழ் இருப்பதால் அவர்கள் பயன்படுத்திய ஆடைகளும் இதர பொருட்களுக்குமே கிடைக்கும். அதை ஏற்றாக வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் ஏற்படும். இதுதான் தன் வாழ்க்கையில் பிடிப்பற்ற நிலையை ஏற்படுத்தும். தனக்கென ஒரு லட்சியத்தோடு இருப்பதில்லை. இயல்பாய் எதுவும் கிடைக்காததால் இருப்பதில் நிறைவு என்ற மனநிலைக்கு சென்றுவிடும். முடிந்தவரை தன் கருத்தில் உறுதியாய் இருக்கும். இல்லை என்றால் விட்டு கொடுத்துவிடும். தான் நினைத்ததை, தன் கருத்தை நிலைநிறுத்த போராடும். தனது சகோதரிடம் பட்ட பாடங்களினால் தன் முடிவை விரைவாகவும் முதிர்ச்சியுடனும் எடுக்கும். கட்டாயம் ஏற்பட்டுவிடும். எல்லாவற்றிலும் போராட்டம் என்பதால் எதிலும் பெரிய நாட்டம் இருக்காது.